உங்க அம்மா சரியான சைக்கோவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டி. அதனாலதான் எப்பவும் உன்னை அவங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு இன்னொரு தடவை ஏதாவது பிளான் பண்ணி பெரிய சம்பவம் பண்ணாதான் அவங்க உன் விஷயத்துல அடக்கி வாசிப்பாங்க. சரி, உங்க அம்மாவை என்ன பண்றதுன்னு அப்புறமா யோசிப்போம். நீ முதல்ல சாப்பிடு. ஏன் உனக்கு வாங்கிக்கலையா? நான் வீட்லயே சாப்பிட்டு தாண்டி வந்தேன். நீ சாப்பிடு. சரி. ஏய் இரு இரு இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னாச்சுடி? ஏன் பிளேட்டை கையில எடுத்துக்கிட்ட? நீயே ரொம்ப ஃபீவர்ல இருக்க, கையெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கும். அதான் எடுத்து சாப்பிட சிரமமா இருக்கும்ல, அதனால நானே உனக்கு ஊட்டி விடுறேன். நீ சாப்பிடு. ஏய் இருக்கட்டும், நானே ஊட்டி விடுறேன். சாப்பிடு. என்னடி? ஏய் மது, மதுமிதா, என்னமாச்சு? ஏய் மது, ஒரு நிமிஷம் மேம், தண்ணி எடுத்துக்கோடி. இந்த குடி. மது, என்னமாச்சு? ஏமா வாமிட் எடுக்கிற? மதுக்கு ஹெவி ஃபீவர் மேடம், அதான் வாமிட் எடுக்கிறா. அப்படியா? காய்ச்சல்னா பிரின்சிபல் மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு லீவ் எடுத்துக்க வேண்டியதானம்மா. ஏன் ஸ்கூலுக்கு வந்த? வீட்ல இருந்து கிளம்புறப்போ ஃபீவர் கம்மியா தான் மேடம் இருந்துச்சு. இங்க வந்து தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லு, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி உடனே வந்து கூட்டிட்டு போக சொல்றேன். மேடம், மதுவோட அம்மாக்கு எதுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க? எனக்கு மதுவோட வீடு தெரியும். நானே மதுவை வீட்டில் விட்டுடுறேன். எனக்கு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க. அப்படியா? சரி, ஓகேம்மா. மது, நீ வித்யாவோட போறியா இல்ல அம்மா வர சொல்லட்டுமா? வித்யா இப்போ என் ஃபேமிலியோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டா மேடம். நான் வித்யா கூடயே போயிடுறேன். சரிம்மா, ஒரு ஆட்டோ பிடிச்சி சீக்கிரமா அவளை வீட்டில் கொண்டு போய் விட்டுரு. ஓகே மேடம், தேங்க்யூ. பார்த்து போங்க. வா மது. ஏய், ஃபீவர் உனக்கு ஹெவியா இருக்குடி. முதல்ல உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். இரு, ஆட்டோ வருதான்னு பார்க்குறேன். அதோ ஆட்டோ வருதுடி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஆட்டோ, அன்பழகன் 7th கிராஸ் ஸ்ட்ரீட் போகணும். எவ்வளோ ஆகும்? 100 ரூபாமா. சரிண்ணா, வா மது. இப்போ எதுக்கு நம்ம ஃப்ரெண்டை அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்? நாமளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த செவந்தி மேடம் நம்மளையும் இவளையும் பிரிக்கிறதே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மதுவை நம்மளை விட்டு பிரிஞ்சு போக விட்டுறக்கூடாது. இவளை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு எப்பவும் கிடைக்க மாட்டாங்க. மது இன்னும் நம்ம கூட பாண்டிங்காக இருக்கணும்னா இவளை இன்னும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். இப்போ நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம். மது கிட்ட சொல்லிடலாம். மது, மது, ஏ மது, ஏ பாருடி மது, மயங்கிட்டா போல. அண்ணா, சொல்லுமா. வீட்டுக்கு போக வேண்டாம், பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தா கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். சரிங்கம்மா. ஓகே அண்ணா, ஃபாஸ்டா போங்க. சரிம்மா.